அடங்கிய மைக்ரோசாப்ட் மென்பொருள் ப்ளூ ஸ்கிரீன் எரரால் 30 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் தவிப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. சாப்பிட்டவர்களிடம் உணவின் தரம் குறித்தும் கேட்டறிந்தார். அம்மா உணவகங்களை 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அவ்வப்போது ஆய்வு செய்ய அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தல். முதலமைச்சரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரியாக அமுதா ஐஏஎஸ்க்கு கூடுதல் பொறுப்பு. உள்துறை செயலாளராக இருந்த அமுதா சில நாட்களுக்கு முன்பு வருவாய்த்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்தது தமிழக அரசு. சங்கரன் கோவிலில் ஆடித்தவுசு திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். ஜூலை 31ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையேயான விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வாரம் இருமுறை இந்த ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. தனியாரிடம் 11,000 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்யும் தமிழக அரசு ஒரு யூனிட் மின்சாரத்தை 12 ரூபாய்க்கு வாங்குவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மின்சார உயர்வு கட்டணம் என்பது தமிழக மக்கள் மீது திணிக்கப்படும் மின்சார தீவிரவாதம் என்றும் அன்புமணி ஆவேசம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஜவுளி கடையில் பயங்கர தீ விபத்து. மற்றொரு கடைக்கும் பரவிய தீயை அணைக்க கடும் போராட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.